சீமா நிறைய மாநாடு நடத்துறாரு, இது பலன் தருமா? பெரிய அளவில் பலம் கொடுக்கும். கால்நடைகளுக்கான மாநாடு, வன மாநாடு, நதி மாநாடு, இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் தரும்? கள்ளறக்கிற இது வந்து பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல்லுன்னு கொண்டு வைக்கிறாரு. பிராண்டி விஸ்கிக்காக தான் மற்ற எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, இவர் மட்டும்தான் கல்லுக்காக நிற்கிறான்னு சொல்லும்போது விவசாயிகள், சிறிய விவசாயிகள் மத்தியில் கல் உரிமை சீமா நமக்கு பெற்று தந்துட்டார்னா நம்ம ஒரு ஏக்கர் நிலத்தில் வருமானம் கூடுன்னு அந்த ஆஸ்பிரேஷன் சோர்ஸ் வரும். மற்றபடி மரமேறும் தொழிலாளர்கள், நாடார், கிராமணி, சாணார், தென் மாவட்டத்தில் உள்ள அட்டவணை பிரிவு சமூகங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், பல சமூகங்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஆதரவு வரும். ஸோ பெனிஃபிஷரிஸ் வந்து ஆஸ்பிரேஷன்ஸோடு அந்த ஆதரவை கொடுப்பாங்க. கால்நடை வளர்த்தல் வந்து அரசு வேலைன்னு சொல்கிறதும், ஆடு மாடு வளர்த்தல் அரசு வேலைன்னு சொல்கிறதும், வனப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்வதற்கு தடை விதிக்கிறது வந்து தவறுன்னு சொல்லி அதை போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெறுவதும், கால்நடை வளர்க்கக்கூடிய சமூகங்கள் அந்த எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஆதரவு வளையத்தை கொடுப்பாங்க.